இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நான் கொடுக்கப்படுற செய்தி பாடல் எல்லாவற்றையும் தேவன் தாமே இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக மாற்றித்தாங்க. மியூசிக் போடுற தம்பியும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, நான் கொடுக்கப்படுற செய்திகள் பாடல் எல்லாம் இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ராஜா. பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதல்ல ஒரு பாடல். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைத்தவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலன் தருவேன் என்றவரே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும்,
உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றவரே. நிழல் போல தொடர்ந்து என்னை வருபவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைத்ததும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைத்ததும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் உள்ள தொடர்ச்சி. தாய் தகப்பனை கனம் பண்ணுவேங்க சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் உள்ள தொடர்ச்சியை நம்ம பார்க்கணும். அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், முதல்ல நான் சொன்னேன் என்னதுன்னா, கடைசி என்ன சொன்னேன், அந்த எபேசியர் பார்த்தோம்ல, தாய் தகப்பனை நீங்கள் உங்கள் வாழ்நாள் நீடிச்சிருக்கிறதுக்கும் உங்களுக்கு நன்மை உண்டாகி இருக்கிறதுக்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களையும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க யார்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க நான் சொன்னேன்ல நிறையா. இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம். தாய் தகப்பனை கீழ்ப்படியாதவங்க இருக்காங்க, தாய் தகப்பன்மார்களுக்கு அவங்கள அடிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள இழுத்து தெருவில் போடுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, இதில் புஸ்தகத்தில் பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 14ஆவது அதிகாரம் 1 முதல். சிம்சோன் திம்னாத்திலே போய் பெலிஸ்தியர் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியர் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது தன் தாயும் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியரின் இடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனங்களிலும் பெண் உனக்கு இல்லையா என்று என்றார்கள். அப்பொழுது சிம்சோன் தன் தகப்பனையும் அவன் தாயையும் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அதாவது சிம்சோன் இருக்கான்ல, சிம்சோன் விசேஷமாக படைக்கப்பட்டவன். கர்த்தர் அவன் வயிற்றில் இருக்கும்போதே சொன்னாங்க, நீ மதுபானம் குடிக்கக்கூடாது, திராட்சை ரசம்லாம் பருகக்கூடாது, நீ என்ன செய்யணும், தீட்டானது எதுவும் புசிக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அவளும் சரின்னு கேட்டா. அது மாதிரி அந்த அம்மாவும் புசிக்கலை. சிம்சோனை ஒரு விதமாக பெற்றெடுத்தாங்க. சிம்சோனை கர்த்தர் எதுக்காக படைச்சாங்கன்னா,
அவனை இஸ்ரேல் மக்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு தான் படைச்சாங்க. புரியுதா? அவனுக்கு பிறந்ததுலேருந்தே அவனுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்தாங்க. அவன் தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, அவனுக்கு அவன் என்ன மொட்டை அடிக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பலன் அந்த தலைமுடியில் தான் இருக்குது. அதனால் அப்படிலாம் செய்யாதீங்க, சவரகன் கத்தி படவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தாய் தப்புனா அதை மனசில் வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் சிம்சோன் வளர்ந்தான், வாலிப பிராயமாக வந்தான். வாலிப பிராயத்தில் தானே எல்லாரும் சேட்டை பண்ணுறாங்க என்ன. அப்போது வாலிப பிராயத்தில் எங்கே போனான்? திம்னாத்துக்கு போனான். ஆனால் அந்த பெலிஸ்தேர் தங்குறாங்கல்ல, அங்கே போய் ஒரு பெண்ணை பார்க்கான். அவளை தனக்கு இவளை பார்த்துட்டு உடனே அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் சொல்கிறாங்க, ஏன் உனக்கு உங்க ஒரு பொண்ணும் கிடையாதா? போய் இந்த பெலிஸ்தர் விருத்த சேதனம் இல்லை, அவங்க புறஜாதிகளாக இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நீ கல்யாணம் பண்ண போறியே அங்கே போய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இனத்தில் உனக்கு பெண் இல்லையா? எத்தனை பெண் இருக்காங்க, ஏன் நீ அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிம்சோன் இல்லை, தகப்பனை நோக்கி சொல்கிறான், அப்படி இல்லை, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். சிம்சோன் சொல்கிறான், இல்லைப்பா, நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, அவள் பார்க்க அழகாக இருக்கா, அவன் என் கண்ணுக்கு அவள் பிரியம், எனக்கு அவள் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த காலத்தில் வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையும் சரி, ஆம்பளை பையனும் சரி, ஒரு பொம்பளைய ஒரு பொண்ணு பார்த்துட்டான்னா அவன் மனசில் நினச்சிட்டான்னா அவனைத்தான் கட்டணும், அவளைத்தான் கட்டணும்னு நினைப்பான்வ. என்ன கடைசியில் தாய் தோப்பங்கிட்ட சண்டை போட்டு அடிப்படி போட்டு எப்படியோ அந்த பெண்ணை அவங்களுக்கு தெரியாமல் இழுத்துட்டு போயிடுவாங்க. கடைசியில் அவங்க வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி நாளையில் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவ யாரோ நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு தெருவில் நிற்பாங்க. இதுதான் உலக ஏற்க. என்ன பிரியமானவங்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்நாள் நீடிச்சிருக்கணும், உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னு நீ நான் நினச்சேன்னா உன் தாய் தோப்பன் சொல்கிறத கேட்டு அதன்படி நடந்து அவங்க சொல்கிற பெண்ணையோ ஆணையோ நீங்கள் கல்யாணம் பண்ணி இருங்க. அது ஒரு தனி ஆசீர்வாதம் தான். புரியுதா? நம்ம இஷ்டப்படி ஒரு பெண்ணையோ இப்போ ஒரு ஆணையோ இழுத்துட்டு போனீங்கன்னா அது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா, ஆசீர்வாதமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அது எப்படி ஆசீர்வதிக்க முடியும் கர்த்தர்? கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு 30 வயசு வரைக்கும் உங்களை வளர்க்காங்களே தாய் தப்பன், அப்போது அவங்க இஷ்டம் இல்லாமல் நீ ஏன் ஒரே செகண்டில் ஒரு முடிவு எடுக்கீங்க? ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்துக்கிட்டு அவள் குணம் நல்லா எப்படி குணமோ அவன் குணம் எப்படி குணமோ, கல்யாணம் முடித்த பேர் தான் அவன் விஸ்வரூபமே உங்களுக்கு தெரியும். அவன் குடிகாரனா, அவன் கொள்ளக்காரனா, அவன் நோயாளியா, அவன் முரடனா. முதல்ல அவங்களுக்கு நல்லா தான் நடிப்பான்வ, பின்னால் தான் அவங்க புத்தி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொம்பளைங்களும் அப்படி தான், பொம்பளைங்களும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க குணம் கோபப்படுறவங்களா, எப்படிப்பட்டவங்க, சண்டைக்காரியா நல்லவளான்னு தெரியும். நீ ஏன் உங்கள் இஷ்டப்படி இது பண்ணுறீங்க? ஆண்டவர்கிட்ட போய் உங்கள் விண்ணப்பத்தை வைங்க. வாலிப ஆண்களே பெண்களே, விண்ணப்பத்தை வச்சு எனக்கு துணையை நீங்கள் ஏற்படுத்தி தாங்க, எங்கள் அப்பா அம்மா மூலமாக நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்டு நீங்கள் நல்ல திருமணம் முடித்து நல்லா இருக்கணும். புரியுதா? புறஜாதிகள்கிட்ட போய் பெண்ணு திருமணம் முடிக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கிட்ட போய் திருமணம் நினச்சா அது சரியாக இருக்காது. இது அநீதிக்கு நீதிக்கு சம்பந்தம் ஏது அப்படின்லாம் இருக்குல்ல. ஒருவேளை அவங்க அப்படியே போயிடலாம், ஒருவேளை ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, ஒருவேளை உங்களையும் அப்படி பிசாசு பக்கம் இழுத்துடலாம். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சிம்சோன் போகிறான், அவன் இஷ்டப்படி போகிறான். சரி, தாய் தப்பனுக்கு வேறு வழி இல்லை, சும்மா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் இது பண்ணுறான். விருந்து 30 நாள் ரொம்ப நாள் நடக்கு. இந்த விருந்தில் சொல்கிறான், நீ யார் இந்த விடுகதையை இது பண்ணுறீங்களோ சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நான் இவ்வளோ தருவேன், அப்படி ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பேன்னு சொல்கிறான். அதே மாதிரி விடுகதை சொல்ல முடியலை, அவட்ட கேட்டு சொல்லிடுறாங்க. கடைசியில் சிம்சோனுக்கு கோவம் வந்துடுது. போய் 30 பேரை கொன்று எல்லாம் கொடுக்காங்க. கடைசியில் திருமணம் வேண்டான்ட்டு போயிடுறான் அந்த சிம்சோன். திரும்ப அப்படியே இருந்திருக்கலாம்ல, திரும்ப போகிறான். போனால் அவள் அப்பா சொல்கிறான், நான் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நீ இதை விட தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்கா, அவள் தங்கச்சி அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது அவன் தங்கச்சியையும் அவனையும் அப்பாவையும் இந்த பொண்ணுடைய தங்கச்சியும் அவன் அக்கினியால் சுட்டரிச்சு போட்டான்.
இது தேவையா சிம்சோனுக்கு? இது எவ்வளோ பெரிய பாவம். அவங்க அநியாயமே பண்ணாலும் நீ இவன் இப்படி செய்யக்கூடாது, அது பெரிய பாவம். அதுக்கடுத்து பெலிஸ்தர்கிட்ட ரொம்ப பகையை சம்பாதிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தெளிலாட்ட போய் ஒரு விபச்சாரம் பண்ணுறான். அவளை வேசித்தனம் பண்ணிட்டு அவள் மடியில் படுத்துக்கிட்டு அவள் சொல்கிறா, பெலிஸ்தர் கேட்காங்க அந்த பலன் எதுலேருந்து வருதுன்னு சொல்லுன்னு கேட்காங்க. அவன் சொல்லவே மாட்டேக்கான். அழுது அடம் பிடிச்சதுனால சொல்லிடுறான். கடைசியில் அவள் வந்து தலையிலேருந்து தான் இருக்குது, அதனால் தலைமுடியை மொட்டை அடிச்சிருங்கன்னு சொன்னோடனே மொட்டை அடிச்சிடுறாங்க. கடைசியில் அவன் பலன் எல்லாம் அவனை விட்டு நீங்க போகுது. பிரியமானவர்களே, இறுதியில் அவன் பரிதாபமான நிலைமை, கண்கள் பிடுங்கப்பட்டு அப்புறம் வந்து அந்த போய் அவங்களுக்கு மாவாட்டி அந்த பெலிஸ்தருக்கு இருந்தால் கடைசியில் எல்லாருக்கும் முன்பாக வேடிக்கை காட்ட போகும்போது அவன் வந்து எல்லாரோட 3000 பேர் செத்தாங்கல்ல, அவங்களோட இவனும் செத்துட்டான். பார்த்தீங்களா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதனால அவனுக்கு வந்த அழிவை பார்த்தீங்களா பிரியமானவர்களே. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஆசீர்வாத குறைவு. சிம்சோன் எப்படி இருக்க வேண்டிய பையன், நியாயாதிபதியாக இருக்க வேண்டியவன். இஸ்ரேல் மக்களை 20 வருஷம் நியாயம் தீர்த்திருக்கான். அவனை நியாயாதிபதியாக வச்சாங்க. ஆனால் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் அழிஞ்சு போயிட்டான். இந்த அழிவு நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. உங்கள் இஷ்டப்படி உங்கள் பெண்ணையோ ஆணையோ பார்க்காதீங்க. உங்கள் துணைகளை நீங்கள் தேடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் வைங்க, அவங்க துணை தேடி தருவாங்க. உங்கள் அப்பா தாய் தகப்பன்னு சொல்படி கேளுங்க. அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் வந்து அணைஞ்சு போகும். தன் தகப்பனையும் என்ன தாயையும் தூஷிக்கிறாங்கல்லாமா, அவங்க தீபம் காரிருளில் அணைஞ்சிரும். காரிருளில் அணைந்து போகும். தூசிக்கிறன்னா அந்த கெட்ட வார்த்தை பேசி வயிறுது. தாய் தப்பனா அப்படி இப்படியான பூனை, நீலாம் என்ன ஒரு பொம்பளையா, நீ ஒரு ஆம்பளையா, ஐயா நீ கிழமை வயசான காலத்தில் உனக்கு இது கேட்கா அது கேட்கா, இந்த துணி கேட்கா அந்த துணி கேட்கா, இப்படிலாம் பேசியிருக்காங்க. நிறைய பேர் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், 70 வயசுக்கு மேலே உனக்கு இப்படி ஒரு ஆசையா? நீ எதுக்கு என்னையை கண்டுக்கிடுத? இப்படிலாம் பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை அப்படி கேட்பாங்க. அவங்க ஆண்டவர் சொல்கிறாங்க, காரிருளில் உன் தீபம் அணைஞ்சிரும், நீ அவ்வளோதான் நரகத்தில் அழிஞ்சிருவேன்னு சொல்கிறாங்க. அதனால் தாய் தகப்பனை என்ன செய்யக்கூடாது, நம்ம தூஷிக்கக்கூடாது. இது நல்ல வார்த்தை கிடையாது, தெரியுதா? அவங்கள அன்பாக உபசரிங்க, நல்லா வைங்க, நல்லா பேசுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவங்கள துக்கப்படுத்தாதீங்க, அவங்க கண்ணீர் வடிக்க வைக்காதீங்க. அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தா நீ பல மடங்கு கண்ணீர் வடிப்ப உன் வாழ்க்கையில். உன் தாயோயோ தகப்பனையோ நீ கண்ணீர் வடிக்க வைக்காத, அது நல்லது கிடையாது, பார்த்துக்க. ஏன்னா நீ 1 மடங்கு அவங்க கண்ணீர் வடித்தாங்கன்னா நீ 4 மடங்கு கண்ணீர் வடிப்ப உன் வாழ்க்கையில். அதனால் தாய் தகப்பனை தூஷிக்காதீங்க, நல்லா வச்சுக்கோங்க, கண்ணீர் வடிக்க விடாதீங்க. நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன்னை பெற்ற தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாத. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. தகப்பன் சொல்லுவான், அங்கே போகாதம்மா அங்கே போகாதம்மா, இந்த நல்லவங்க கூட சேரும்மா, சும்மா இவங்க கூடலாம் இந்த குடிகாரவங்க கண்ட அருவறுப்பான காரியங்கள் கூட செய்கிறவங்க கூட சேராத, நல்லவங்க கூட சேருன்னு ஒரு தகப்பன் சொன்னால் அதை கேட்கணும். நீ சீட்டாடுறவங்க கூடயும் சூதாட்டம் பண்ணுறவங்க கூடயும் இந்த சிகரெட்டு பிடிக்கிறவங்க கூடயும் தவறான உறவுக்கு போகிறவங்க கூடயும் சேர்ந்தன்னா உன் வாழ்க்கை அழிஞ்சு தானே போகும். எப்படி நீ நல்லா இருக்க முடியும்? அப்போ எப்படி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவ? எத்தனை பேர் தாய் தகப்பனுக்கு செவி கொடுக்காமல் அழிஞ்சு போகிறாங்க வாழ்க்கையில், நல்லாவே இல்லை. அதுக்கடுத்து இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் தாய் வயது சென்றால போது அவளை நீ அசட்டை பண்ணாத. வயது இப்போ ஆயிட்டுப்பா, 60-70 வயசு ஆயிட்டு, அதில் என்ன, உங்களுக்கும் 60-70 வயசு ஆகும், நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பனும் ஆகக்கூடியவங்க. எதுக்கு அவளை போய் வந்து அசட்டை பண்ணுறீங்க, ஒழுங்கு காட்டுறீங்க, ஒரு மாதிரி அவங்க பேசுகிற சத்தத்தை ஒரு மாதிரி பண்ணுறீங்க, அவங்க வயது முதுமையை நீங்கள் குத்தி காட்டுறீங்க, இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க? இது நமக்கும் தானே ஏற்படும். அதை கர்த்தர் வந்து கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படிலாம் செய்யாதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. நீதிமொழிகள் வந்து 28-24 தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிப்பிக்கிற மனுஷனுக்கு தோழன். புரியுதா? அதாவது தாய் தகப்பனை கொள்ளடிக்கிறது. எப்பா
அவன் வச்சிருக்க சொத்துக்களெல்லாம் பிடுங்கிறது, அவன் வைக்க பணத்தெல்லாம் பிடுங்கிறது, அவங்கள தெருவில் விடுறது, இப்படி பண்ணிவிட்டு இதெல்லாம் துரோகம் இல்லைப்பா, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னால் யார் விடுவா? சும்மா கர்த்தர் வந்து சும்மா விடுவாங்களா அவங்கள? பால் கடிக்கிற மனுஷனுக்கு ஒப்பான துன்மார்க்கனுக்கு ஒப்பாவான். துன்மார்க்க எப்படி அழிஞ்சு போவான், அதே மாதிரி அவனும் அழிஞ்சு போவான்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்க வந்து தன்னுடைய தாய் தகப்பன் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பையங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கிராமங்களில் வந்து சொத்துக்களை பிரித்து கொடுத்தாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நகையும் அவங்க சீதனம் கொடுக்காங்கல்ல, அதுதான். மற்றபடி சொத்துக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலப்புலன்கள், அப்புறம் வந்து வீட்டில் என்ன இருக்கோ, வீடு வாசல் எல்லாமே அந்த ஆண்களுக்கு தான் கொடுப்பாங்க, ஆண் மகனுக்கு. அப்போ அந்த தகப்பன் வந்து பிரித்து கொடுத்துட்டான் சொத்தை. கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே அவர் பிரித்து கொடுத்துட்டாரு. இளையவனுக்கு இவ்வளவு, மூத்தவனுக்கு இவ்வளவு, வீடு இது இந்த வீட்டு மனை. அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து தான். அவங்க கிராமத்தில் ஒரு 10வது பணக்காரனாக இருப்பான், நல்ல ஒரு பணக்காரன் தான். கொடுத்துட்டாங்க, அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. கடைசியில் என்ன, அவங்களுக்கு நல்ல வயசாயிட்டு. இப்போ நான் வயசானோடனே ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க தாய் தப்பன். இப்போது வீடு கூட இவங்களுக்குன்னு கிடையாது, வீட்டை கூட என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த ரூமில் இவங்க படுப்பாங்க? 2 பேரையும் சொல்கிறாங்க, ஒரு ரூமில் படுக்கன்னு சொல்கிறோம், மூத்தவன் வேண்டாங்க. இன்னொரு ரூமில் படுக்கன்னு சொன்னால் இங்கே படுக்கக்கூடாதுங்க, வறண்டாலையும் படுக்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? ஒருத்தன் ஒரு ரூமில் தாயும் தகப்பனையும் படுக்க வச்சாங்க. அந்த தாய் தகப்பன் சின்ன ரூமு தான், அதில் 2 பேரும் படுக்கணும், அவங்க சமைக்கணும், எல்லாம் செய்யணும். பார்த்துக்கங்க எவ்வளோ ஒரு அருவறுப்பான நிலைமை, எவ்வளோ ஒரு உலகத்தில் மக்கள் வந்து கீழ்த்தரமாக இருக்காங்கன்னு பாருங்கள். பெற்ற தாய் தகப்பன் சொத்து மட்டும் வேணும், அவங்க வீடு வேண்டாம், அவங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடாது. வீடு கொடுக்காம அவங்களுக்கு தெருவில் தள்ளினாங்க. மரணத்துலேயும் அவங்க ஒழுங்காக பார்க்கல. பார்த்துக்கங்க, சரியாக வர கவனிக்கலை, சரியாக சாப்பாடு கொடுக்கல. தாய் தகப்பனுக்கு ரெஸ்ட் ரூம் கூட போக வழி இல்லை. 2 பேரும் நல்ல புது வீடு கட்டி இருந்துக்கிட்டாங்க. பழைய வீட்டெல்லாம் இடித்து கட்டிக்கிட்டு. ஆனால் தாய் தகப்பனுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு வழி இல்லை. அப்போ எப்படி இருக்குமா அவங்க வாழ்க்கை? பிரியமானவங்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் நல்லா வச்சுக்கணும். பிரியமானவங்களே, இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமைலாம் இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்? ஆண்டவர் எப்படி நம்மளை மன்னிப்பாங்க? ஒரு நல்ல நிலைமையில் அவங்க வைப்பாங்கம்மா. எப்படி வைப்பாங்க? பிரியமானவர்களே, பெற்றவர்களே, நீங்கள்ப்பா யோசிங்க. சட்டப்படியே நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு உங்களுக்கு எதையாவது நீங்கள் வைக்கணும், ஒரு வீடாவது உங்களுக்கு வைக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் உங்களை எல்லாரும் நடுத்தருவில் விட்டுருவாங்க. நீங்கள் தான் கடைசியில் சங்கடப்படணும். அதனால் உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிடணும். அல்லது உங்கள் கண்ணுக்கு பிறகு உங்கள் மகன்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் பிரித்து கொடுக்கணும். நீங்கள் அண்ணன் உங்களை தெருவில் விட்டுருவாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் கையேந்தக்கூடிய நிலைமை வந்துடும் பிரியமானவங்களே. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் மெஜாரிட்டியான பிள்ளைங்க, நிறைய பேர் ஒரு மனசாட்சியே இல்லாமல் தன் தாய் தகப்பனை தெருவில் தள்ளுறதும், அடிக்கிறதும், அவங்கள ஏசுறதும், பேசுகிறதும், ஒரு மிருகத்தை போல் அவங்க நடத்துகிறதும், இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இதை உணர்வீங்க. அதனால் தாய் தகப்பனை அப்படி தெருவில் விட்டுறாதீங்க. அவங்க சாவை நம்மளை சும்மா விடுமாம்மா? வயசான காலத்தில் அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கணும்ல. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. சட்டப்படி நீங்கள் தாய் தகப்பன் வந்து பெற்றோர்கள் உங்கள் மகன்களுக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் நீங்கள் போய் தான் ஆகணும். உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா அதுதான் சட்டத்தில் இருக்குது. அப்படியும் மனசாட்சி இல்லாதவங்க செய்வாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணி அவங்கள வந்து நல்லா வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பிரியமானவங்களே, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளோ பெரிய ஆளுக்களோ யாராக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனை மதிக்க கற்றுக்கங்க. என்ன, அடுத்தது நீதிமொழிகள் வந்து 28:24 தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிடுறாங்க. துரோகம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து பாவம், அவங்க துன்மார்க்க ஒரு ஜீவியம் தான் அவங்க ஜீவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அடுத்தது கொலோசியர் 3:20 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது.
ஆண்டவர் சொல்கிறாங்க, பிள்ளைங்களே நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்க. இது நியாயம். எல்லா காரியம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம கீழ்ப்படியணுமா. ஒழுங்காக நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். இது செல்ஃபோனெல்லாம் கண்ட கண்ட இடத்துல நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. படிக்க நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து இந்த மக்கள் தான் கேட்குறது இல்லையே. இந்த வாலிப பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்கலாம் சும்மா தாறுமாறாலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு தாய் சொன்னால் மகங்கிட்ட, எப்பா இது எக்ஸாம் டைம், எப்பா நீ வந்து செல்ஃபோனு இப்போ வேண்டாம் அப்படின்னு பிடுங்கி வச்சுட்டான். படிக்காத, செல்ஃபோன் வச்சு யூஸ் பண்ணாதன்னு. அவன் பார்த்தான், தன் தாயை போட்டு தள்ளிட்டு கொலை பண்ணிவிட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருந்தான். இது எவ்வளோ ஒரு வாலிப பிராயத்தில் அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் தான் செய்கிறாங்க. இது ரொம்ப தப்பு பிரியமானவங்களே. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வேண்டாம். அடுத்தது மீகா 7:6 மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். என்ன, மகள் வந்து தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறாள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. நீங்கள் சத்துருக்கள், அதாவது மனுஷனுடைய சத்துருக்கள் வந்து நம்ம வீட்டுக்காரங்க, வீட்டில் உள்ளவங்க தான். வீட்டுக்குள்ளே பாருங்களேன், நிறைய அடிதடி சண்டைகள் எல்லாம் வரத்தானே செய்து. நாட்டு சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு சொல்கிறோம். குடும்பத்துக்குள்ளேயே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் அதான் மகன் வந்து தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். கனவீனப்படுத்துகிறான்னா, மகன் வந்து தகப்பனுக்கு விரோதமாக நடக்கும்போது அவன் வந்து என்ன செய்கிறான், தகப்பன் வந்து அந்த சில நேரத்தில் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ படிக்க சொல்கிறாங்க, மகன் படிக்காமல் இருந்து கடைசியில் ஃபெயில் ஆகி போயிடுறான். அப்போ அது அவனுக்கு கனவீனம் தானே. எல்லாரும் பாஸ் பண்ணுறாங்க, புரியுதா? ஒரு வேலைக்கு கொண்டு விடுறாங்க, அங்கே ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அது தகப்பனுக்கு கனவீனம் தானே. அது மட்டும் இல்லை, இன்னும் மற்ற காரியங்கள், கொலை பண்ணுறது, கொள்ளடிக்கிறது, களவு செய்கிறது, இதெல்லாம் வந்து கனவீனம் தானே. இது கனவீனம். அவள் தகப்பன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நம்ம மகன், ஐயோ நம்ம பையனே இப்படி இருக்கானே அப்படின்னு. அப்படி செய்யும்போது எப்படி தகப்பன் தாயும் சந்தோஷமாக இருப்பாங்கம்மா? ஒரு வீட்டில் தாய்க்கும் மகளுக்கும் அடிக்கடி சண்டை வரும். தாய் வந்து மகள் வந்து தாயை கனவீனப்படுத்துகிறாள்ல, அதுக்கு சொல்கிறேன். தாய்க்கும் மகளுக்கும் அடிக்கடி சண்டை வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. அவள் இஷ்டப்படி இருப்பா, எல்லாம் தாய் ஏற்றுக்கிட்டே இருப்பான். மகன் தாய் ரொம்ப மனசு உடைஞ்சி, என்ன செய்ய இப்படி ஒரு பிள்ளை வந்துட்டேன்னு சொல்லி அவள் வேதனைப்படுவாள். கடைசியில் நாள் இப்படி இருந்தது. அவள் தாய் அடிப்பா, மக அடிப்பா, தாய் மகளை அடிப்பா. அப்படி தான் இருந்தது. ஒரு நாள் மருமகனும் அவன் மகளும் திட்டம் போட்டாங்க, இந்த தாய் இவா இருக்கிறது சரியில்லை, இவளை எப்படியாவது போட்டு தள்ளிடணுன்ட்டு அவளை போட்டு தள்ளி அவளை வந்து கொலை பண்ணிட்டாங்க தாயை. பார்த்தீங்களா எப்படி பாருங்கள், இப்படி நடக்கு உலகத்தில். இது வந்து உண்மை சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல நடந்தது, நியூஸில் நான் பார்த்தேன். பிரியமானவங்களே, இப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், கனம் பண்ணணும். தகப்பனை தாயை கனம் பண்ணணும், தாய் மகளை கனம் பண்ணணும், மகள் வந்து தாயை கனம் பண்ணணும், மகன் தகப்பனை கனம் பண்ணணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நான் சொன்ன இந்த வசனங்கள், இந்த பாடல், இதெல்லாம் இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அவங்க இதெல்லாம் கேட்டு மனம் திரும்பணும். எல்லா வாலிப ஆண்களும் பெண்களும் தன் தாய் தகப்பன்மார்களை நேசிக்கணும். ஆண்டவரே, கல்யாணம் திருமணம் நடந்தாலும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு தாய் தகப்பனை தெருவில் விட்டுறாதபடி அவங்கள நேசிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க தகப்பனே. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கள், என்னென்ன வியாதியில் கஷ்டப்படுறாங்களோ. கைவலி, கழுத்து வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கேன்சர், கணையத்தில் இருக்கக்கூடிய கேன்சர், ஆண்டவரே எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுங்க. மர்ம காய்ச்சல், மர்ம நோயிலேருந்து விடுதலையை கொடுங்க. இப்போ ஆண்டவரே இயேசப்பா, பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் படுக்கையை மாற்றி போடுங்க. தமிழகம், இந்தியா உட்பட மெஜாரிட்டி வாலிப ஆண்கள் பெண்கள் படித்து வேலை இல்லாமல்
தவிக்காங்கப்பா. அந்த மக்களுக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுங்க. நல்ல வேலையை கட்டளையிடுங்க. கடன் பாரத்தால் எத்தனையோ மக்கள் மனசு மாறி தவறான வழிகளுக்கு போகிறாங்க. அதுலேருந்து விடுதலையை கொடுத்து எவ்வளோ லட்சம் எத்தனை கோடி கணக்கு கடன் வச்சுருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் விடுதலையை கொடுங்கப்பா. எல்லா குடும்பத்தை வேலையிடுங்கப்பா. யோபு குடும்பத்தை வேலையடிச்சது போல் இந்த தொலைக்காட்சி பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லா மக்களையும் நீங்கள் வேலையிடுங்க. ஆண்டவரே, உங்கள் இரத்த கோட்டைகளை அக்கினி கடல் அக்கினியும் இரத்த கோட்டையுமா இருங்க. ஒவ்வொருவரையும் சுற்றிலும் நீங்கள் வேலையிடுங்கப்பா. எந்த ஒரு ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தமிழகம், இந்தியா உட்பட எல்லா மக்களும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், இயேசு அறியணும். ஐயோ, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பாவத்தை தண்ணீரை போல பருகுறாங்க. ரகசிய பாவம், அந்தரங்க பாவம், துணிகர பாவம், மறைமுக பாவம், நேரடியான பாவம், வேசித்தனம், விபச்சாரம், கொலை, கொள்ளை, களவு, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், லஞ்சம் வாங்குறது, ஐயோ முறைகேடு, இப்படிப்பட்ட பாவத்திலெல்லாம் இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுங்க. நீங்கள் தான் விடுதலையை கொடுக்கணும் தகப்பனே. பரிசுத்தமாக வாழட்டும். எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே, எங்கள் 800 கோடி மக்களுக்காக தானே உங்கள் ஜீவனை கொடுத்தீங்க. ரத்தமாக ஆண்டவரே, விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினீங்க. சிலுவை மரணத்தை ஏற்றுக்கிட்டீங்க. விலைக்கரையுமாக எங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே. நாங்கள் மரண பரியந்த எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் நன்றியறிதல் உள்ளவளாக இருக்கணும். நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துளி நிமிஷமும் உடைய புதிய கிருபையால் தாங்கி வழிநடத்திட்டு வர்றீங்க. அதற்காக நன்றி சொல்கிறேன் ஐயா. எந்த ஒரு ஆபத்துகளுக்கும் மோச நாசங்களுக்கும் ஒவ்வொருவரையும் நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளணும் தகப்பனே. மீதியான நேரம் முழுதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கே மகிமை, கனம், வல்லமை உண்டாகட்டும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9487549354.